குட்டி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நைட் ஹேக் ஸ்டோரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பெட்டர் moral ஸ்டோரி கேட்க போறோம். இந்த ஸ்டோரி நமக்கு செல்ஃப் டிசிப்ளின்னா என்ன, நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் பண்றது, கரெக்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லி கொடுக்கும். ஸோ கம்ஃபர்டபுளாக உட்காருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஸ்டோரியை என்ஜாய் பண்ணலாம். ஒரு அழகான கிரீன் ஃபாரஸ்ட்ல ஃபின்னு ஒரு சின்ன ஃபாக்ஸ் இருந்துச்சு. ஃபின் ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப பிளேஃபுல்லும் கூட. ஆனா அவனுக்கு ஒரு கெட்ட ஹேபிட் இருந்துச்சு. அவனுக்கு செல்ஃப் கண்ட்ரோலே இல்லை. அம்மா சொன்னா, ஃபின் ஃபர்ஸ்ட் உன் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணு, அப்புறம் போய் விளையாடுன்னு. ஆனா ஃபின் என்ன பண்ணுவான், உடனே ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ண ஓடி போயிடுவான். ஸ்கூல்ல டீச்சர் சொன்னா, டெய்லி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு. ஃபின் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தடியில படுத்து தூங்கிடுவானாம். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபாரஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டேக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபின்னு நல்ல பெரிஸை சாப்பிடுறது, கேம்ஸ் விளையாடுறது, ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு இருந்தான். இதுதான் அவனோட டெய்லி ரொட்டீனா வச்சிருந்தான். ஒரு காலையில அந்த அவுல் டீச்சர் எல்லாரையும் கூப்பிட்டு, குழந்தைங்களா, இன்னைக்கு இன்னும் 7 டேஸ்ல கிரேட் ஃபாரஸ்ட் கிளைம்பிங் கான்டெஸ்ட் நடக்க போகுது. வின்னருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபாரஸ்ட் மெடல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க, கொடுக்க போறோம்ட்டு. எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டட் ஆனாங்க. ஃபின்னு சிரிச்சுட்டே சொன்னா, நான் தான் ஃபாரஸ்ட்ல ஃபாஸ்டஸ்ட் அவுல், ஈஸியா வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னான். ஆனா பிராக்டிஸ் பண்ண மாட்டானே, நாளெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டான். ஃபின்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கீகோ, ஸ்கூரல்னு ஒரு கீகோ இருக்கு. அது மட்டும் டெய்லி மார்னிங் எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். மரம் கிளைம் பண்ணினேன், எக்ஸசைஸ் பண்ணேன், ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றது, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆனான். ஃபின்னு அவளை பார்த்து சிரிச்சானா, இவ்வளோ கஷ்டப்பட தேவையே இல்லை, இன்னும் நிறைய டைம் இருக்கு. கீகோ ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லிச்சான், ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்றேன்ட்டு. கான்டெஸ்ட் டேயும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஃபாரஸ்ட் ஃபுல்லா அனிமல்ஸ் எல்லாம் கேதர் ஆனாங்க. ஒரு பெரிய ட்ரம் சவுண்ட், பூம் 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 அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல ஃபின் ரொம்ப ஸ்பீடா கிளைம் பண்ணான். எல்லாரும் வாவ், ஃபின் தான் வின்னர் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள அவன் ஹேண்ட்ஸ் எல்லாம் வீக் ஆயிடுச்சு. grip ஸ்லிப் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே மூச்சு வாங்கவும் கஷ்டமா இருந்துச்சு. பிராக்டிஸ் பண்ணாததுனால அவன் டயர்ட் ஆயிட்டான். அதே நேரத்துல கீகோ ரொம்ப காமா, ஸ்லோவா, ஸ்டெடியா கிளைம் பண்ணிட்டு இருந்தான். அவ ஸ்டாப் பண்ணல, பயப்படல. ஃபைனலி மரத்தோட டாப்புக்கு ரீச் பண்ணிட்டான். ஃபாரஸ்ட் ஃபுல்லா கிளாப்ஸ், கீகோ கீகோ கீகோ. எல்லாரும் சந்தோஷமா சியர் பண்ணினாங்க. ஃபின்னு கீழே வந்து ரொம்ப சோகமா உட்கார்ந்தான். டேலண்ட் மட்டும் போதும்னு நினைச்சேன் அப்படின்ட்டு. கீகு ஃபின் கிட்ட வந்து சொல்லிச்சான், ஃபின், டேலண்ட் முக்கியம் தான், ஆனா சக்சஸுக்கு செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டெய்லி பிராக்டிஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது, கரெக்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறது, இதுதான் நம்ம ஸ்ட்ராங்கா மாத்தும். ஃபின்னுக்கு அப்பதான் புரிஞ்சது. அதனால நெக்ஸ்ட் ஃபின் லைஃபை மாத்திக்க ஆரம்பிச்சான். முதல்ல அவங்க வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணான். டெய்லி மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவான், ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுவான், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் ரொம்ப செல்ஃப் டிசிப்ளினை கத்துக்கிட்ட ஆரம்பிச்சான். கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் ஃபின் ஃபாரஸ்ட்ல ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஹாப்பியஸ்ட் ஃபாக்ஸா மாறினான். ஸோ குட்டி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி கொஞ்சம் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணா நம்ம கோல்ஸை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேலண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணா ஹெல்ப் பண்ணும், செல்ஃப் டிசிப்ளின் தான் நம்ம ஃபினிஷ் லைனை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதில் என்ன கற்றுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிசிப்ளின்னா நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறது, டெய்லி நல்ல ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறது, அண்ட் எப்பவும் வைஸ் டிசிஷன்ஸ் எடுக்கிறது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நைட் ஹேக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸ்வீட் ட்ரீம்ஸ் குட்டி ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்.